இந்தியாவில் முதலாக வருமான வரி 1860ஆம் ஆண்டு சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1857ஆம் ஆண்டு புரட்சியின் மூலம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட அரசாங்கத்தின் மூலம் போடப்பட்ட ஆணையே வரி விதிப்பாகும். இந்தியாவில் வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1860. அறிமுகப்படுத்தியவர் சர் ஜேம்ஸ் வில்சன். 1857 பெரும்புரட்சியோட இழப்புகளை ஈடு செய்கிறதுக்காண்டி முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. நிறுவன வரி வருமானம் ரூபாய் 50 கோடிக்குள் இருந்துச்சுன்னா இந்திய நிறுவனங்களுக்கு 25% வரி, அயல்நாட்டு நிறுவனங்களுக்கு 40% வரி. ரூபாய் 50 கோடிக்கு மேல்னா இந்திய நிறுவனங்களுக்கு 30% வரி, அயல்நாட்டு நிறுவனங்களுக்கு 40% வரி. இந்தியாவில் அரசாங்கத்தினால் 3 அடுக்குகள் வரி வசூலிக்கப்படுகிறது. நடுவண் அரசால் எளிதில் வசூலிக்கக்கூடிய வரிகள் உள்ளன. இந்தியாவில் கிட்டத்தட்ட அனைத்து நேரடி வரிகளும் நடுவண் அரசால் வசூலிக்கப்படுகின்றன. பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி நடுவண் மற்றும் மாநில அரசாங்களால் வசூலிக்கப்படுகிறது. சொத்துக்களுக்கான வரி உள்ளூர் அரசாங்கங்களால் வசூலிக்கப்படுகிறது. இந்தியாவில் நேரடி வரிகளை விட மறைமுக வரி மூலம் அதிக வரி வருவாய் வசூலிக்கப்படுகின்றது. இந்தியாவின் முக்கிய மறைமுக வரி சுங்க வரி மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டி ஆகும். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியின் அமைப்பு. ஜிஎஸ்டி மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. எஸ்ஜிஎஸ்டி மாநிலத்திற்குள். மதிப்பு கூட்டு வரி வாட் அல்லது விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, பரிசுச்சீட்டு வரி மற்றும் மாநில கூடுதல் கட்டணம் மற்றும் வரிகள். மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சிஜிஎஸ்டி மாநிலத்திற்குள். மத்திய சுங்கத்தீர்வை, சேவை வரி, ஈடுசை வரி, கூடுதல் ஆயத்தீர்வை, கூடுதல் கட்டணம், கல்வி கட்டணம், இடைநிலை கல்வி மற்றும் மேல்நிலை கல்வி வரி. ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஐஜிஎஸ்டி மாநிலங்களுக்கு இடையே. 4 முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்கள் உள்ளன. 5%, 12%, 18% மற்றும் 28%. காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கான அனைத்து பண்டங்களுக்கும் இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றன. ஆயிரத்தி 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமுல்படுத்திய நாடு பிரான்ஸ் ஆகும். ஜிஎஸ்டியை முதலில் அமுல்படுத்திய நாடு பிரான்ஸ். ஆண்டு 1954. வளர்வீத வரி அமைப்பு முறையை பற்றி பார்ப்போம். வரி அடிப்படை 10,000 ரூபானா வரி விகிதம் 10%, அதாவது வரி அளவு 1000 ரூபாய். 20,000 ரூபானா வரி அடிப்படை 20,000 ரூபானா வரி விகிதம் 15%, அதாவது வரி அளவு 3,000 ரூபாய். வரி அடிப்படை 30,000 ரூபானா வரி விகிதம் 25%, அதாவது வரி அளவு 7,500 ரூபாய். விகித வரி விதிப்பு முறை அல்லது விகிதாச்சார வரி விதிப்பு முறை. வரி அடிப்படை 10,000 ரூபாய், வரி விகிதம் 10%, அதாவது வரி அளவு 10,000ல் 10%, 1000 ரூபாய். வரி அடிப்படை 20,000 ரூபாய், வரி விகிதம் 10%, அதாவது வரி அளவு 20,000ல் 10%, 2,000 ரூபாய். வரி அடிப்படை 30,000, வரி விகிதம் 10%, அதாவது வரி அளவு 3,000 ரூபாய். அதாவது 10,000, 20,000, 30,000 எல்லாத்துக்குமே வரி விகிதம் கான்ஸ்டன்ட் 10% தான். தேய்வு வீத வரி விதிப்பு முறை. வளர்வீத வரி விதிப்பு வருமான அதிகரிப்பு வரியும் அதிகரிக்கும். எடுத்துக்காட்டு வருமான வரி. விகித வரி விதிப்பு வருமான அதிகரிப்பு வரி குறையும். எடுத்துக்காட்டு நிறுவன வரி. தேய்வு வீத வரி விதிப்பு வருமான மாற்றம் எப்போதும் ஒரே வரி. எடுத்துக்காட்டு விற்பனை வரி. அதாவது வளர்வீத வரி விதிப்பில் வருமானம் அதிகரிக்கும், வரியும் அதிகரிக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு வருமான வரி. விகித வரி விதிப்பில் வருமானம் அதிகரித்தா வரி குறையும். எடுத்துக்காட்டு நிறுவன வரி.
தேய்வு வீத வரி விதிப்பில் வருமான மாற்றம் இருக்கும், எப்போதும் ஒரே வரி இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு விற்பனை வரி.